அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நாம பாவத்தை நினைத்து அழுவதே கிடையாதுங்க. நாமெல்லாம் இன்னைக்கு என்ன செய்றோம் அப்படின்னா, என்னமோ நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்த வந்து நமக்கு கடமையாக்கி வாஜிபாக்கிட்டான். நாமெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற நெனப்புல தான் இன்னைக்கு நாமெல்லாம் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். நாம இன்னைக்கு என்ன பாவம் செய்றோம்? நாம எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கோம்? அது சிறு பாவமா இருந்தாலும் சரி, பெரும் பாவங்களா இருந்தாலும் சரி, அதை நினைத்து யாரும் அல்லாவிடத்தில் அழுவது கிடையாது. யாருமே இன்னைக்கு பாவத்தை நினைத்து கண்ணீர் சிந்துவதே கிடையாது. பெரும்பாலும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நேரத்தில அழுவாங்க. கண்ணீர் விட்டு துவா கேட்கும்போதெல்லாம் கண்ணீர் விட்டு அழுது அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க. ஆனா, இன்னைக்கெல்லாம் வந்து யாருமே வந்து அழுது அல்லாஹ்விடத்துல துவா செய்றதே இல்ல. என்னன்னே தெரியல. எல்லோருக்குமே வந்து இந்த அழுகைங்கிறதே இப்போ வரதே கிடையாது. கல்யாண வீடுகள்ல மணமகன், மணமகள் பிரிஞ்சு போகும்போது கூட அழுவாங்க. இப்போ அந்த அழுகை கிடையாது. இறந்தகர வீட்ல நம்ம வந்து ஒப்பாரி வைத்து அழுவதற்கு கூடாது. இருந்தாலும் கண்ணீர் சிந்துவாங்க. அந்த கண்ணீர்களும் இப்ப வருவது இல்லை. காரணம் இன்னைக்கு எல்லாமே வந்து நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எதுவுமே வந்து ஒரு பொருட்படுத்தாம ஒரு என்ன எதுக்குமே ஒரு முக்கியத்துவம் கிடையாது அப்படிங்கிற மாரி நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு ஆனதுனால தான், இன்னைக்கு நாம எத பத்தியும் அழுகுறதில்ல. அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஆனா, ஹஸ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க சில பாவங்கள் செஞ்சுட்டாங்க. அதற்காக வேண்டி 40 நாளுக்கு மேலாக என்ன செய்றாங்க? அழுது கொண்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு நபி வந்து பாவம் செஞ்ச காரணத்தினால, அது பெரும் பாவங்கள் கிடையாது. சிறு பாவங்களா தான் இருக்கும். அந்த பாவத்தை நினைத்து, நினைத்து, நினைத்து 40 நாட்களுக்கு மேலாக அழுது அல்லாஹ்வுக்கு துவா செய்றாங்க. கடைசியாக ஒரு நாள் மக்ரிபுக்காக 4 ரக்காயத் என்ன செய்றாங்க? தக்பீர் கட்டுறது தொழுதுட்டு தக்பீர் கட்டிர்றாங்க. அவங்க ஒவ்வொரு ரக்காயத்திலும் அழுது கொண்டே இருக்கிறாங்க. கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, 3 ரக்காயத்துல தான் அவங்களால தொழ முடிஞ்சது. உடனே அந்த தொழுகை என்ன செஞ்சுட்டாங்க 3ஓட முடிச்சிடுறாங்க. இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த காரணத்தினால, அவருடைய பாவத்தை நின்னு அழுததின் காரணத்தினால, அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, அந்த மக்ரிப்ப 3ஆக ஆக்கிட்டான். அதனால தான் இன்னைக்கு நம்ம 3 தொழுது கொண்டு இருக்கின்றோம். அவங்க 4 பூர்த்தி செஞ்சிருந்தாங்கன்னா 4 ஆயிருக்கும். அவங்க 3லயே அந்த அழுது, அழுது, அழுது தொழுகையில அழுது, அழுது 3 தான் நிறைவேற்ற முடிஞ்சனால 3 ரக்காயத்த என்ன செஞ்சாங்க, 3 ரக்காயத்தோட மக்ரிப்ப முடிச்சிடுறாங்க. அதனால தான் இன்னைக்கு நாம 3 ரக்காயத் மக்ரிப் தொழுதோம். ஃபஜ்ர் தொழுகை என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொழுதனால நாம இன்னைக்கு தொழுதுட்டுருக்கோம். அதேபோல லுஹர் தொழுகை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுததனால நாம தொழுதுட்டுருக்கோம். அஸ்ர் தொழுகை வந்து ஹுஸ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதனால நாம தொழுதுட்டுருக்கோம். மக்ரிப் தொழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தொழுதது. அதனால நாம இன்னைக்கு தொழுதுட்டுருக்கோம். இஷா தொழுகை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது, இந்த தொழுகை எந்த உம்மத்துக்குமே கடமையாக்கப்பட்டதில்ல. இது உங்களுக்கு தான் கடமையாக்கப்பட்டிருக்கு. நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு தான் கடமையாக்கப்பட்டிருக்கு என்பதாக சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுது, நம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் அழுது துவா செய்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக.